தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முயற்சியினால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட நிதியிலிருந்து ரூபாய் 2,08,40,000 மதிப்பில் சண்முகாபுரம் அணைக்கரை வீதியோர ஓடையில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மத்திய கோட்ட நிதியிலிருந்து ரூபாய் 49 லட்சம் மதிப்பில் அணைக்கரை வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 2,57,40,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அப்பகுதிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, ஒத்தைவாடை வீதி, புதுத்தெரு, அந்தோணியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதி, திருவள்ளுவர் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, காமராஜர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, வாஞ்சிநாதன் வீதி, பாரதிபுரம் மெயின் ரோட், பள்ளிக்கூட வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, கல்வி பங்களா, நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரான நேரு என்கின்ற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் பயனாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு ரூபாய் 14 லட்சம் செலவில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை கோவிந்த சாலை, காமராஜர் வீதி, அரசு குடியிருப்பு பகுதியில் அமைத்துள்ளது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இச்சுத்திகரிப்பு நிலையத்தை அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், குடிநீர் வழங்கல் பிரிவு ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் ஒரு முக்கிய பெரியவர்கள் கலந்து கொண்டனர். வாங்கி யாராவது ஒருத்தவங்க வாங்கி அப்படியே காட்டுங்க எல்லாருக்கும் பிரசாதம். நீங்கள் பிடிச்ச எல்லாருக்கும் நீங்கள் பிடிங்க மாமா, நீங்கள் பிடிச்சிங்க. உள்ள ரைட்டு உள்ள போங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் பாருங்க உள்ள வராங்க. ஆயம்மா கொண்டு அண்ணா திரும்பி பாருங்க, அண்ணா திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, அண்ணா மூஞ்ச காட்டுங்க. புடி திரும்பி பார்த்தீங்கன்னா புடியண்ணா, திரும்பி பாருங்களா அண்ணா, மூஞ்ச காட்டுங்க. தண்ணி ஃபுல்லா பிடிச்சாதான் தண்ணி போயிடும். எல்லாரும் கூட திரும்பி போடுங்க. நம்மளே தள்ளி வருவாங்க.
ஆரோவில் அறக்கட்டளையின் ஆளும் குழுவின் 70வது சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அக்டோபர் 2021 முதல் பதவியேற்ற தற்போதைய ஆளும் குழுவின் பதவிக்கால நிறைவை குறிக்கும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த 4 ஆண்டுகளில் ஆரோவில் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை மதிப்பாய்வு செய்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநரும் ஆளும் குழு தலைவருமான ரவி கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், பேராசிரியர் கௌதம் கோசல், டாக்டர் நிரிமா ஒசா, அரவிந்தன், நீலகண்டன், பேராசிரியர் சர்ராஜு உள்ளிட்ட குழு உறுப்பினர்களும் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இவை ஆரோவில் நிர்வாகத்தின் தெளிவு, பொறுப்புணர்வு மற்றும் வளர்ச்சிக்கு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு ஆளுநர்கள், செயலாளர் மற்றும் குழு உறுப்பினர்கள் மாத்ரி மந்திருக்கு விஜயம் செய்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாத்ரி மந்திர் தோட்டங்களை பார்வையிட்டு அங்கு நிர்வாகி ஜான் மற்றும் ஸ்ரீ மாயி இணைந்து பேனியன் மரன் மற்றும் அன்னையின் தொலைநோக்கு குறித்து விளக்கமளித்தனர். பின்னர் உயரதிகாரிகள் மற்றும் ஆரோவில்லியர்கள் இணைந்து குடியிருப்பு மண்டலம், சர்வதேச மண்டலத்தின் இடையே அமைந்துள்ள மகேஸ்வரி பூங்காவில் இந்திய பூர்வீக மர நாற்றுகளை நட்டனர். விஜயம் ஆரோ ஆர்ட் சிட்டிஸ் உள்ளிட்ட விநாயகர் கோவில் தரிசனத்துடன் நிறைவடைந்தது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட முடிவுகள் மற்றும் விளைவுகள் தொடர்பான மேலதிக விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் குப்பை அள்ளும் நிறுவனம் சரியான முறையில் குப்பைகளை அகற்றவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். அப்படியென்றால் குப்பை வாரும் நிறுவனத்திடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தை முதலமைச்சர் திரும்ப வழங்க வேண்டும், அவர் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ரங்கசாமி சாதனை முதலமைச்சர் அல்ல, அவர் அறிவிப்பு முதலமைச்சர் என்று விமர்சனம் செய்தார். சிவாஜி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்டுவதற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னரே 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி வரை பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வருகிறார். அப்படியென்றால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்று அவர் கேள்வி எழுப்பினார். RSSன் 100வது ஆண்டு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். RSS இயக்கத்தை பற்றி இருவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி, நேரு தலைமையில் போராட்டங்கள் நடத்த போது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் RSS இயக்கம். இந்துக்கள் நாடுதான் இந்தியா என சொல்வதை ரங்கசாமி ஏற்றுக்கொள்கிறாரா? நாட்டின் அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் RSS. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எதற்காக வாழ்த்து சொல்கிறோம் என்று தெரியாமல், RSSன் பின்னணி தெரியாமல் வாழ்த்து சொல்கிறார் என்று கடுமையாக சாடிய அவர், ரங்கசாமியின் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த RSS அமைப்பினுடைய பொறுப்பாளரும் கேரள மாநில பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு மகாதேவ் அவர்கள் பேட்டியளிக்கும் பொழுது, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மார்பில் குண்டடிப்பட்டு உயிரிழப்பார் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார். இது தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது. இந்த மிரட்டலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு விடுத்து மத்தியில் உள்ள மோடி அரசை எதிர்த்தால் விளைவு விபரீதமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. நாம் அண்ணல் காந்தியடிகளை இழந்திருக்கிறோம், அன்னை இந்திரா காந்தியை இழந்திருக்கிறோம், தீவிரவாதத்தால் இழந்திருக்கிறோம், தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம். இப்பொழுது மோடிக்கு சொம்மசப்பனமாக இருக்கின்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிற தோணியில் RSS இயக்கம் மற்றும் பாரதிய ஜனதா செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள சக்தி உடையவர். அவரை
இவர்களுடைய மிரட்டல் எல்லாம் ஒன்றும் செய்யாது. எங்களை பொறுத்தவரையிலே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்துடைய கடமை. ஆகவே மோடி அரசு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். RSS இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக மகாதேவ் அவர்கள் மீது வழக்கு போட்டு மட்டும் விட்டுவிடக்கூடாது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்திருக்கும் பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் 59ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பு உற்சவம் மற்றும் வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கஞ்சி வார்த்தாலும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கைலாஷ், சாமிநாதன் மற்றும் அறங்காவலர் குழு விழா குழுவினர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடர்ந்து தொகுதியில் அடிப்படை வசதிகள் ஒவ்வொன்றாக மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து முழுமையாக நிறைவு செய்து வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சாலை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், சாலை அமைக்கும் பொழுது மக்கள் எவ்வாறு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது குறித்தும் அப்பகுதி மக்களிடம் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டார். ஓகே எடுக்கிறாரு. மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் திருநள்ளாறு சுரக்குடி பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தை அப்பகுதி பாஜகவினர் தூய்மை செய்து மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு கதர் துண்டுகள் அணிவித்து கௌரவப்படுத்தினார். நிகழ்ச்சியில் சுயதொழில் செய்யும் பெண்களும் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மாநில செயலாளர் அமுதாராணி மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டனர். அம்மா நம்ம நீங்க உரமா போங்கம்மா. அல்லாதீங்கம்மா, பொறுமையா ஒவ்வொருத்தவங்களாம் வாங்குங்கம்மா. ஒண்ணு வாங்க, அங்க வாங்கம்மா. மேல ஏறு, வண்டி மேல ஏறி கூட ஆளுக்கு ஒண்ணு.
அகில இந்திய அளவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு ஒலிம்பிக் வலு தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டி டில்லியில் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் அகில இந்திய அளவில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த 130க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி இயக்குநர் சித்ராஷா தலைமையில் புதுச்சேரி மதக்கடிப்பட்டு அடுத்த கழுத்தித்தல்குப்பம் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் சுற்றுலாத்துறை 2ஆம் ஆண்டு மாணவரான வலு தூக்கும் வீரர் விஷால் தனது பயிற்சியாளர் பாக்யராஜுடன் கலந்து கொண்டார். இப்போட்டியில் விஷால் 59 கிலோ எடை பிரிவில் ஸ்குவாட் 140 கிலோ, டெட் 170 கிலோ, பெஞ்ச் பிரஸ் 95 கிலோ என பல கட்ட பிரிவாக மொத்தம் 400 கிலோ எடையை தூக்கி தனது திறமையை வெளிப்படுத்தி அகில இந்திய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பரிசளிப்பு விழாவில் இந்திய சிறப்பு ஒலிம்பிக் பிரிவு இயக்குநர் விக்ரம் கலந்து கொண்டு புதுச்சேரி மாணவர் விஷாலுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி வாழ்த்து பேசினார். விஷாலின் பயிற்சியாளர் பாக்யராஜ் உடனிருந்தார். இதன் மூலம் விஷால் வரும் 2027ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச அளவிலான சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். வலுதூக்கும் போட்டியில் அகில இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி வரும் பயிற்சியாளர் பாக்யராஜ் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறையில் யூடிசியாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. விஜயதசமியை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வித்யா பிரியாசம் எனும் யாகம் நடைபெற்று குழந்தைகளுக்கு எழுத்தறிவு மற்றும் கலையின் தன் வாழ்க்கையை தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவஸ்ரீ முத்துகுருக்கள் குழந்தைகளை தட்டில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அரிசியில் ஓம் நமோ நாராயணாய எனும் எழுத வைத்து ஆசிர்வதித்தார். பள்ளியின் நிர்வாகி குழந்தைகளின் நாவல் தேன் தடவி குழந்தைகளுக்கு நினைவு பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி வாழ்த்தினார். இதில் பெற்றோர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது குழந்தைகளை வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்து பள்ளியில் சேர்த்தனர். தொடர்ந்து பள்ளியில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு சீருடைகள், ஷூ மற்றும் ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியில் சேர்க்கை செய்த குழந்தைகளை பள்ளியில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்காக வைக்கப்பட்டிருந்த வண்ணபந்துகளை உருட்டி விளையாடி மகிழ செய்தனர். Son of Venkatesan, Gaushan, son of Gokul Raman, Gaushan. அது நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆயுத பூஜை விழா கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசு தொகுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், புதுச்சேரி அமமுக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள் கலிமுத்தி, ராமச்சந்திரன், ஸ்டெல்லா, நிர்வாகிகள் கோடீஸ்வரன், அம்மா பிரகாஷ், தனவேல், லூச்சாமி, பிச்சை வீரன்பேட் ஐயப்பன், முருகன், வேலு, செல்வமணி, செல்லம்மாள், அன்பழகன் குமார், சசிகுமார், மூலக்குளம் திருமுருகன், பிரசாந்த், ராஜே, ஜான்சராணி மற்றும் கில்பர்ட் செல்வம் உட்பட அமமுக முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பாஜக சார்பில் 3வது தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருபுவனை தொகுதி பாஜக துணைத் தலைவர் கிருஷ்ணா முன்னிலையில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 1500 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி தலைவர் அம்பரீஷ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் தொகுதி பொதுச் செயலாளர் அய்யனார், ஓபிசி அணி தலைவர் ராஜபூபதி, பொதுச் செயலாளர் குமணன், துணைத் தலைவர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் உத்தரவேல், சோரப்பட்டு கிளை தலைவர் ராம்குமார், ஸ்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைத்தனர். மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாவட்ட தலைவர் ஓமனதா, மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம்,
தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொன்னுசாமி, மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், மாநில பட்டியலணி பொதுச் செயலாளர்கள் விண்ணரசன், இளைஞரணி மாவட்ட தலைவர் சபரிபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மனோகர், குணசேகர், வேல்சாமி, தங்கராசு, பரமசிவம், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, முன்னாள் தொகுதி தலைவர் அய்யனார் ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள சுவாமிக்கு பூஜைகள் செய்து பட்டையிலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடும் விதமாக பல்வேறு வகையான பழங்கள், இனிப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொண்டும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கு ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடும் விதமாக சில்வர் பாத்திரங்கள், பிரஷர் குக்கர் உள்ளிட்ட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமுலைவாசா டிரேடர்ஸ் கிருஷ்ணராஜ், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங், இளைஞரணி உலகநாதன், கிளைத் தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள், லால் பகதூர் சாஸ்திரியின் 1021வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜரின் 50வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், மாநில செயலாளர் சுசேராஜ், வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி, சாமிநாதன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி பொன்னி சுப்ராயன், மாநில விவசாய அணி அக்ரிமுருகன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் விழாவும், கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாளை போற்றும் வகையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் அன்னார்களது உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். விழாவில் கட்சி நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகள் நிர்வாகிகள் சங்க தேர்தல் கம்மன் கலையரங்கத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக கடந்த ஒரு மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட வியாபாரிகள் ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர். ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட கம்மன் கலையரங்கத்திலிருந்து அண்ணா சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயலும்போது காவல்துறையினரும் போராட்டக்காரர்களும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் குமியன் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு நவராத்திரி விழா 10ஆம் நாள் குழு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நவராத்திரி விழாவில் சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்பு எய்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் செய்திருந்தனர். பொது உபயமாக தட்டாஞ்சாவடி மெய்யன்பர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற 10ஆம் நாள் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தாம்பூலம் பிரசாதம், அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் சார்பாக தாய்மார்கள் பாலூட்டும் அறை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் IGMCN RI இயக்குனர் உதயசங்கர், IGMCN RI முதல்வர் ராமச்சந்திரன், IGMCN RI மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் உதவி ஆளுநர் டாக்டர் கந்தன், தலைவர் இளையராஜா, செயலாளர் மணிவண்ணன், ப்ராஜெக்ட் தலைவர் கார்த்திக், ரோட்டரி பீனிக்ஸ் மற்றும் IGMCN RI செவிலியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட் தொகுதி பெத்திசெட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வேண்டும் என்று அப்பள்ளி நிர்வாகம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் வழங்கி புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கழிப்பறையை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி பொது பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நவராத்திரி விழா துவங்கியது. இதனையொட்டி கோவில்கள் மற்றும் வீடுகளில் கொலு வைக்கும் வைபவம் துவங்கியது. கொலு கண்காட்சி என்பது கொலு பொம்மைகளின் கண்காட்சியை குறிக்கிறது. இது பெரும்பாலும் நவராத்திரி விழாவின் போது நடத்தப்படுகிறது. இந்த கண்காட்சிகளில் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் விலங்குகளின் பொம்மைகள் வெவ்வேறு படிக்கட்டுகளில் வரிசையாக அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படும். இந்நிலையில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் உள்ள சுஜித் குமார் வர்மா தமிழரசின் இல்லத்தில் கொலு கண்காட்சி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஒரே இடத்தில் பல்வேறு வகையான சிலைகளும் கிராமத்து வாழ்க்கையும் கொலுவாக வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உயரமாக வைக்கப்பட்ட கொலுவிற்கு மகா தீபாராதனை மற்றும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து வழிபட்டனர். பின்னர் இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வரும்
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருநள்ளாறு சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பிறகு தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார். பின்னர் கீழ சுப்பராயபுரம் மற்றும் அக்கரை கோவில் 10 பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் குறைகளை கேட்டறிந்தார். அப்பகுதி மக்கள் வரவேற்பளித்து தங்களின் முக்கிய பிரச்சனைகளை அவரிடம் எடுத்துரைத்தனர். திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டுச்சாலையில் புதியதாக அரசூர் புறக்காவல் நிலையம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தும் துவக்கி வைத்தார். விழுப்புரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் அழகிரி, உதவி ஆய்வாளர் பாசிலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். அரசூர் புறக்காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுயதொழில் செய்வதற்காக 10 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சாலையோரம் உள்ள சிறு வியாபாரிகள் 5 நபர்களுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, சலவை தொழிலாளர்கள் தொழிலை மேம்படுத்த 5 நபர்களுக்கு மின்இஸ்திரி பெட்டி, மழையினால் சேதமடைந்த கூரை மற்றும் ஓட்டு வீடுகளுக்கு மழையிலிருந்து தற்காத்து கொள்ள 50 வீடுகளுக்கு தார்பாய்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 13 ஆட்டோ ஸ்டாண்ட்கள் மற்றும் டாடா ஏசி லோட் கேரியர் ஸ்டாண்டுகளுக்கு நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு 300 நபர்களுக்கு பரிசு பொருட்களை டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் விஜயதசமி விழா பாகூர் மணிக்குண்டு அருகில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு முன்னாள் ராணுவ வீரர் குமரன் முன்னிலை வகித்தார். RSSஇன் தென் பாரத தலைவர் ஸ்ரீ வன்னியராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் அரவிந்தன், பாகூர் ஒன்றிய தலைவர் ராதா மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக சுத்திகரிப்பு குடிநீர் உபகரணம் வழங்கப்பட்டது. கொடையாளர் சிவராமச்சந்திரன் உபகரணத்தை வழங்கி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி பெற்றுக்கொண்டார். ஆசிரியர் முருகையன் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் நளினி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுப்புரை வழங்கினார். ஆசிரியர் நடராஜன் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் நவராத்திரி பூஜை நடைபெற்றது. அதேபோல் பாண்டி கடலூர் ECR மெயின் ரோட்டில் தவளக்குப்பத்தில் முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. அக்கோவிலிலும் நவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்தது. தினசரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதேபோல் முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி 10ஆம் நாள் பூஜையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பாஜக மாநில செயலாளர் ராமு தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் அறங்காவல் குழுவினர் மூர்த்தி, சிவக்குமார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, சக்திவேல், ரமேஷ், ரவி, கண்ணன், சங்கரன், அமுதம் குழுவினர்கள், தானாம்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த 10ஆம் நாள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயலாளர் ராமு குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி தேங்காய்த்திட்டு வடபத்திரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா நடைபெற்றது. தினமும் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. நிறைவு நாளான வடபத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பின்னர் வடபத்திரகாளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழாவும் அதனைத் தொடர்ந்து காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய விழாவில் தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராம் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகிக்க சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் சம்பந்தம், சிவபிரகாசம், மாநில நிர்வாகிகள் மகளிர் அணி ராஜேஸ்வரி, தமிழ்ச்செல்வன், தொழிற்சங்க நிர்வாகிகள் கிருஷ்ணதேவன், பிரதீப், மணி, லாஸ்பேட்டை நந்தா, பூவராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜை விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தொழிற்சாலைகள், தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அருமாத்துபுரத்தில் அமைந்துள்ள நம்மவர் மினி லோடு கேர் சங்கத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஓட்டுநர்களுக்கு சங்கத்தின் சார்பில் காக்கி சட்டையும் மற்றும் ஆயுத பூஜை பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நம்மவர் நினைவோடும் கேரியர் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.